இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்க்குறோம் நண்பர்களே. அம்மாசி விரதத்துக்கு சமைச்சிருக்காங்க. சத்யா சமையல். இன்றைக்கி சத்யா என்ன சமைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். சாப்பாடு இது விரதத்துக்காக சாப்பாடு எடுத்தேன். மீதி சாப்பாடு இருக்குது. இதை பார்த்திங்கனாக்கா சாம்பார், மாங்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. இது முருங்கைக்காய் நம்ம தோட்டத்தில் காய்ச்சது முருங்கைக்காயோட சாம்பார் வச்சுருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோசு பொரியல், முட்டைக்கோசு பொரியல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழைக்காய் வறுத்துருக்காங்க. மீன் வறுக்கிற மாதிரி, மீனுன்னு சொல்லக்கூடாத நேரத்தில் வறுத்துருக்காங்க. வாழைக்காய் பொரியல். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தயிர், பசுமாட்டு பால் தயிர். நேற்று பசும்பால் வாங்கி தயிர் ஊற்றி ஊற்றி வச்சுருக்காங்க. இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இதுதான் இன்றைக்கியோட சமையல். அம்மாசிக்கு சமையல். இப்படியே பார்த்திங்கன்னா விரதத்துக்காக படைச்ச இலையில் எல்லா ஐட்டமும் இருக்குது. வாழைக்காய் இருக்குது, கேரட்டு, மாங்காய், பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு. ரெண்டாவது முட்டைக்கோசு. இன்றைக்கி அம்மாசி ஸ்பெஷலாக சமையல் இதுதான். நண்பர்களே, என் வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு யாருக்கெல்லாம் இந்த டிப்ஸு சொன்னது, இந்த சொன்னதெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும். வணக்கம். எங்கள் வீட்டு பூஜை ரூமு. இதான் நம்ம வீட்டு பூஜை ரூமு. எல்லா சாமிகளும் வச்சு வழிபாட்டு கொண்டுட்டு வரோம். சமயபுரத்தம்மன், முருகன், பழனியார் முருகன், சிவன், முருகப்பெருமாள், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், பெரியபாளையத்தம்மன்,